ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து குட்டி மேக்கப் போட்டு கொடுக்குறேன். எந்த மேக்கப்னா ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, இந்த மாதிரி போகிறவங்களுக்கு, அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சின்ன மேக்கப் போட்டு கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீம் ஃபேஸ் வாஷ் வந்து முதல் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். நீம் ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அது என்ன வேணால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நான் இது போட்டிருக்கேன், SPF 50 தர்மாவோட இது சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ரெண்டாவது போட்டேன். அடுத்தது ஃபவுண்டேஷன். நான் மேக்கப் போட்டாவே அப்படியே மெதுவாக போடுவேன். சில பேருக்கு எனக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ மேக்கப் போடாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க. நான் எப்பவுமே வந்து கையில தான் நான் நல்லா பண்ணுவேன். ப்ரஷ்ஷில் எனக்கு அவளுக்கும் வராது. கையில வந்து அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருக்கும். கையிலலாம் வந்து டக்குன்னு போட்டுலாம். ப்ரஷ்னா கொஞ்சம் எனக்கு வந்து இந்த ப்ரஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரஷ் எனக்கு. அதே மாதிரி இந்த கண்ணாடி ஒன்று வாங்கினேன். இந்த கண்ணாடி ஒன்று வாங்கினேன். ஒன்று வந்து ஜூமில் காட்டும், இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக காட்டும். அந்த மாதிரி நான் கண்ணாடி வாங்கியிருக்கேன். அதனால் அந்த மேக்கப்லாம் அதனால சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எப்பவுமே நீங்கள் மேக்கப் போடும்போது, ஃபவுண்டேஷன் போடும்போது நீங்கள் ரெண்டு காதுலையும் கொஞ்சம் இப்படி போட்டுக்கணும். ஏன்னா காது வேறு கலராக தெரியும், இந்த ரெண்டு காதும் வேறு கலராக தெரியும், இது வந்து வேறு கலராக தெரியும். அப்புறம் இந்த கழுத்துக்கும் பின்னாடி சாரி போடுறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களாம் பின்னாடி இந்த முதுகு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து போட்டாச்சு. நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் போட போகிறேன். ரெண்டாவது வந்து நான் ஒன்று வாங்கினேன், பிபி பவுட்ரு மேட் போர்லெஸ் காம்பேக்ட் பவுடர், ஆயில் ஃப்ரீ. இது வந்து இது வாங்கியிருக்கேன் நான். இது என்னென்னா உங்களுக்கு டபுள் இது வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து டபுள் இது வருது. இது 1, இது 2. அப்புறம் இதில் தான் இது கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஸ்பாஞ்ச். உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? உங்களுக்கு ஃபீஸ் தெரியுதா? சும்மா லைட்டாக போதும், ரொம்பலாம் மேக்கப்லாம் வேண்டாம். அப்போ போட்டு உங்களுக்கு வந்து நான் இது போடு இது. அப்புறம் ஸ்விஸ் பியூட்டியில் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் நான் பண்ணி பாருங்க. என்னோட ஐப்ரோவே தெரியாது. எனக்கு ஐப்ரோவே வந்து அந்த முடியே உங்களுக்கு வந்து பாடி தான் இருக்குது, பாடி இல்லை. அதில் வந்து உங்களுக்கு அழகாக உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேயும் இல்லை. இந்த பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது. இப்போ நான் ஒன்று மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயே கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இதுலேயே வந்து கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ரொம்ப பிரைட்டாக போட்டேன், நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. நான் ரொம்ப பிரைட்டாக போட்டேன். இப்படி நீங்கள் பிரைட்டாக போட்டிங்கன்னா ஒரு காம்பவுண்ட் பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவனுக்கும் தெரியாது. பாருங்கள் இப்படி இருக்கா. அதே மாதிரி இந்த போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஐப்ரோஸ் போட்டாச்சு. இந்த 2 சைடும் போட்டேன் நான். அடுத்தது வந்து உங்களுக்கு மை போட்டு. இங்கே பாருங்கள், இந்த இது நான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மார்ஸ்லேருந்து ஆன்லைனில் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்மளுக்கு இது போடுறேன் பாருங்கள். ஓப்பா, எனக்கு அவசர புத்தி டக்குனு கீழே வந்துச்சு கொஞ்சம். பாருங்கள், இது போட்டு இதில் நம்ம போட்டு காமிக்கிறேன். இதில் போட நான் இதில் போட்டு காமிக்கிறேன். ஓகேயா? அது நீங்கள் போடுறேன், போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே போட்டேன், இந்த சைடு போட்டேன். இது என்ன பண்ணணும்னா, இந்த மை இருக்குல்ல, உங்களுக்கு மை வந்து இந்த மை வந்து நீங்கள் போட்டவொன்னே, ஐலைனர் நீங்கள் போட்டவொன்னே கொஞ்சம் நேரம் ஃபேன் ஆற வைக்கணும். ஆற வச்சாதான் அதோட அழகு வந்து அப்படியே கரெக்டாக லைனிங் அழகாக இருக்கும் அந்த கண்ணில். நீங்கள் வந்து இந்த அவசரமாக ஃபங்க்ஷனுக்கோ, ஆஃபீஸுக்கோ, காலேஜுக்கோ போகும்போது அந்த மை வந்து என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த மை போடும்போது இப்படியே நம்ம வந்துடுறேங்க, இப்படி பாக்ஸ் எடுத்துக்க, அதை எடுத்துக்க, நம்ம அதாவது டென்ஷனாக இருப்பாங்க சில பேர் காலையில். அப்போ என்ன ஆகும், இந்த மை வந்து இங்கே ஊட்டிக்கும். தெரியாது அந்த அவசரத்தில் போகிறதுக்கு. கொஞ்சம் காற்றுல வந்து நல்லா இப்படி விசிறிக்கோங்க. இந்த மேக்கப் சும்மா ஒரு சிம்பிள் மேக்கப் தான். அப்படி நல்லா விசிறிட்டு கொஞ்சம் காஞ்ச ஒன்று அப்புறம் கீழே ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, ஐலைனர் போட்டேன்னா அங்கே பாருங்களேன், ஐலைனர் போட்டேன்னா எல்லாம் சிந்திட்டேன் பாருங்க, எல்லாம் சிந்தி வச்சிருக்கேன். அதாங்க அவசர புத்தி, அவசரமாக பண்ணிங்க பாருங்க. பூரா அங்கே பாருங்க, நல்லா ஐலைனருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சு நான் போடுறேன், அதுக்குள்ளே சிந்திட்டேன். சரி, அடுத்தது வந்து கீழே வந்து கீழே ஒரு காய்ச்சல் போட்டுக்கலாம். இது மார்ஸ் தான், இதுவும் மார்ஸ். இது ரெண்டுமே கம்பெனி வந்து மார்ஸ் தான். இதில் வந்து கீழே போட்டுக்கலாம். ஏசம் போட்டுக்கிட்டால் போதும், ரொம்ப அடிச்சா. நாங்கள் மேலேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல, ஆனால் கொஞ்சம் கீழே அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. போட்டுச்சா. அப்புறம் வந்து என்னென்னா
அப்புறம் வந்து என்ன போட்டாச்சு, ஐப்ரோ, ஐலைனர், ஃபவுண்டேஷன் என்ன போட்டாச்சு. சிம்பிள் தான் சொல்லிட்டேன். அடுத்தது இந்த மை என்ன படிச்சுக்கலாம் போட்டுக்கிறேன். போட்டு வச்சாச்சு. அடுத்தது என்னன்னா, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அடுத்தது நீங்கள் வந்து லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடுங்க. சரியா? இந்த லிப் பாம் போட்டுட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ஷைனிங்காக இருக்கும். லிப் பாம் போட்டாச்சா? அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் போடணும். இது வந்து லிப்ஸ்டிக் போடணும். என் பேச பார்த்து நானே சிரிச்சுக்கேன். அடுத்தது வந்து எல்லாமே தட்டி தட்டி விட்டுறது. லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். போதும், அதுக்கு மேலே போடலாம். நம்ம ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். ஏன் சும்மா நம்ம காலேஜ் இது வேலைக்கு போகிறதுன்னு அதனால் கொஞ்சம் சிம்பிளாக போட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பாருங்க. வெந்த முடியலாம் ரொம்ப பிடிச்சி. நான் அங்கே காட்ட அந்த லைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது பாருங்கள், ஹைலைட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். எனக்கு வந்து எப்போவுமே மேலே தான், எனக்கு இந்த மேலே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே கையில் தான் போடுவேன். போட்டு கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி அட்ராக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இப்படி போட்டு இப்படி போட்டால் போதும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க ஹைலைட்டரு, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் அங்கே காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இருந்தால் எனக்கு லைக் போடுங்க. இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்தால் லைக் போடுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக போட்டுட்டேன். நான் வந்து பென்சிலில் தான் போடுவேன். ஸ்விஸ் பியூட்டின்னு ஒரு ஐப்ரோ ஒன்று, அதில் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே பிரைட்டாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் வந்து பென்சிலில் தான் போடுவேன் எப்போவுமே. இதில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இங்கே ஒரு சின்ன குங்குமம் வச்சுக்கிட்டேன், ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கிட்டேன். இது வந்து புது ரிங் போட்டிருக்கேன். இது வந்து ஜார்ஜெட் சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இது ஜார்ஜெட் சாரீ. ஆக்சுவலாக இதில் வந்து ப்ளவுஸ் இருக்குது. நான் வந்து ப்ளவுஸ் தைக்கல. எனக்கு இந்த மாதிரி சாரீலலாம் வந்து பிளெயின் ப்ளவுஸ் போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பிளெயின் ப்ளவுஸே நான் போட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இந்த மாதிரி சாரீக்கு வந்து குதிரைவால் போட்டுக்கோங்க, மேலே போனிட்டன் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஜடை போட்டு நல்லா பூ வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி போட்டு, அதான் நான் சொன்னேன்னு போனிட்டல் போட்டுக்கோங்க, இல்லை ஜடை போட்டு நல்லா பூ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூ வச்சுக்கிட்டிங்கன்னா, மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க. சரி, நான் உங்களுக்கு இந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படின்னு நல்லா இருக்கா பாருங்கள். ஒரு கல் ஏற்பின் போட்டு போட்டிருக்கேன். கல் ஏற்பின், ஸ்டோன் ஏற்பின் போட்டிருக்கேன். இங்கே ஃபங்க்ஷன் போனால் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு இந்த சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் வந்து ரொம்ப டிப்ஸ் இருக்குது, ஹெல்த் டிப்ஸ் இருக்குது, பியூட்டி டிப்ஸ் இருக்குது, எல்லா டிப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அதை நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.